ஏன் என்னப்பா ஷாப்பிங் போறேன்னு சொன்ன அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? அடா அதை ஏன்பா கேக்குற? ஒரு பெரிய பஞ்சாயத்துனால ஷாப்பிங் போற மூடே அப்செட் ஆயிருச்சு. என்னாச்சுப்பா? ஆட்டோ தான் புக் பண்ணி விட்டனே, ஆட்டோக்கார அண்ணன் வரலையா? அந்த அண்ணன்லாம் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா எந்த வேகத்துல வந்தாங்களோ அந்த வேகத்திலே திரும்பி போயிட்டாங்களே. திரும்பி போயிட்டாங்களா? என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இல்லப்பா, ஆட்டோக்கார அண்ணன் வந்துட்டு கால் பண்ணாங்க. வண்டியை திருப்பி நிறுத்துங்கன்னா நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். வீட்டை பூட்டிட்டு போறதுக்குள்ள பார்த்தா ஒரே சத்தம். நான் என்னடா இப்படி சத்தம் கேக்குதுன்னு பதறி போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த அண்ணன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அண்ணன் கூட சண்டை போட்ட டென்ஷன்ல அந்த அண்ணன் வண்டி எடுத்துட்டு பேசாம அப்படி போயிட்டாங்க. யாருப்பா அவங்க? ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் இப்படி சண்டை போடுறாங்க. ஓ, இதான் விஷயமா? அவங்க அப்படிதான்ப்பா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. பக்கங்கிட்ட யாரையும் அனுசரிச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு காரணமும் இருக்காது, அதுக்கெல்லாம் மணிக்கணக்கா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்னப்பா சொல்ற? இப்படியுமா மக்கள் இருப்பாங்க? பக்கங்கிட்டலாம் நல்ல முறையில நடந்துக்கிட்டாதானே ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம். அண்டை வீட்டுக்காரவங்க கிட்ட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்காங்க. இவங்க என்னடானா இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான்ப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த ஆட்டோக்கார அண்ணன் மாட்டின மாதிரி நேத்து காய்கறிக்கார அண்ணன், நாளைக்கு யார் மாட்ட போறாங்களோ தெரியல. அநேகமா அந்த லிஸ்ட்ல நீதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், என்னது நானா? ஆமா, நீ தானே ஷாப்பிங் போறேன்னு சொல்லி ஆட்டோ புக் பண்ண சொன்ன. உனக்கு தானே ஆட்டோ வந்துச்சு. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். காலையில வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே சண்டை. முதல்ல என்ன பஸ் ஏத்தி விடுப்பா, நான் நைட்டோ ஊருக்கு போய் சேர்றேன்.